அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாவாடை சட்டை, பட்டு பாவாடை சட்டைக்கு சட்டை மெஷர்மெண்ட்டை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பாவாடைக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை பார்க்குறோம். பாவாடைக்கு வந்து இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு வந்து 2 வயசில் இருந்து ஒரு 10 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து மேலே வந்து பெட்டிகோட்ஸ் இது வந்து நம்ம சேர்ப்போம், ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு மேலே 10 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க தான் வெறும் பாவாடை மட்டும் அது கட்டுற மாதிரி நாட் போடுவோம், இல்லைன்னா ஹூக் கட்டுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது அதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஷிம்மி இது மேலே வந்து நம்ம எப்படி அதை வந்துட்டு பாவாடையோடு அட்டாச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எப்படி அளவு நம்ம ஷர்ட்டுக்கு வந்து சட்டைக்கு டாப்புக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சைஸில் அதை எவ்வளோ மெஷர் பண்ணுறோமோ அந்த ஈக்குவலுக்கு தான் இதுலேயும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நெக்குக்கு 4 இன்ச்சு, ஷோல்டருக்கு 3 இன்ச்சு இது போட்டு நம்ம வந்து பண்ணி நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஆம் ஹோல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செஸ்ட்டு வித்து இது பண்ணியிருப்போம் பாருங்கள், செஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அகலம் எடுத்துருப்போம்ல, எவ்வளோ வருதோ அந்த இதை வந்து 4ஆக மடித்து போட்டு அதில் வர்ற இதுதான் போடணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து இதில் 8ன்னு வச்சேன். இப்போ 32ண்டாக்கா அப்போ நம்மளுக்கு வந்து 8 தான் வரும். 32 4 டேப்பில் வந்து மடித்து வச்சோம்னா எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ அந்த இதில் தான் செஸ்ட்டுக்கு அளவு வச்சு போட்டிருக்கேன். நான் வந்து இன்ச்சு கணக்கில் இல்லாமல் சும்மா சென்டிமீட்டர் கணக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் பேப்பரில். அதனால தான் பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை டபுளாக பிரிச்சாச்சு பாருங்கள், வந்துருச்சா? இப்போ இது வந்து மேல் போர்ஷன் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இதில் இருந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஹிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதில் இருந்து கீழே வந்து லைனிங்க்கு எப்படி எடுக்கிறோன்னு பார்ப்போம். பாவாடைக்கு வந்து பட்டு இதுங்கிறப்போ கீழே லைனிங் வைப்போம். அதுக்கு வந்து நம்ம அந்த ஹிப் இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணோம்லே, அதை பார்த்துட்டு அதிலேருந்து இப்போ நம்ம 4ஆக மடித்து வைக்கிறோம். ஓகேவா? 4ஆக மடித்து வைக்கிறதுல எவ்வளோ வருதோ அந்த சிங்கிள் இது. இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு 4 பீஸாக இருக்கிறப்போ அப்போ ஒரு இது தான் நம்மளுக்கு. அது வந்து ஏ லைன் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு அகலமாக இருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு பட்டு பாவாடையிலையும் ஃப்ளீட் மாதிரி வச்சா பசங்களுக்கு ரொம்ப இதாக தெரியும். அப்போ வந்து நம்ம அதுக்காக இப்போ இதில் ஃப்ளீட்ஸ் வந்து இல்லாமல் வெறும் கிளாத்தில் மட்டும் இப்படி அகலமாக இப்படி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக தெரியும், கம்ஃபர்ட்டாக தெரியும். அதுக்காக தான் லைனிங்கில் ஃப்ளீட் வைக்க வேணான்னு சொல்கிறது. இப்படியே நம்ம வந்து கட் பண்ணியே வச்சுக்கலாம். இந்த டைப்லேயும் கட் பண்ணிக்கலாம். வேறு வந்து 4 பீஸாக கூட நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து டபுள் ஷீட்டாக இப்போ வந்து பிரித்து இருக்கிறதுனால இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், டபுள் சைடு வந்துருச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதுலேருந்து இப்போ நம்ம அடுத்தது வந்து செக் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து கிளாத்தில் இப்போ பட்டு இதில் மெத்தடில் நம்ம அதை வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மெயின் கிளாத்துக்கு இப்போ பார்க்குறோம். இப்போ அந்த ஹிப்புக்கு வந்து எவ்வளோ இது வருதோ அந்த இதோட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து எடுக்கணும். அப்போ தான் ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வரும். நம்ம இப்போ இருக்கிற மெஷரோடு இன்னும் ஒரு பங்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் விடலாம். ஸோ அப்போ வந்து 3 பங்காண்டு விடுறப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா வேணும்னா 3 பங்காக விடுங்க. ஓகேவா? இப்போ வந்து 10 வயசுக்கு மேலேன்னா 1 மீட்ரு துணி வந்து அவங்களுக்கு ஹிப்புக்கு கரெக்டாக இருக்கும். 36 கிட்ட வரும். ஸோ அவங்களுக்கு வந்து 36 ஹிப்புக்கு கரெக்டாக வரும். பட் அது ஃப்ளீட்ஸ் வேணும்னாக்கா அப்போ 3 மீட்டர்ஸ் வேணும். 10 இயர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ 36ங்கிறப்போ 1 மீட்டர் வருது. ஸோ அதை 3ஆக வேணும்னா அப்போ 3 மீட்டர் இருந்தால் தான் ஃப்ளீட்ஸ் வச்சு பண்ணுறப்போ நல்லா தெரியும். அதுலேருந்து நம்ம ஒரு இன்ச்சாக எடுத்து பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 1 இன்ச்சை நம்ம டாட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டாட்டில் இருந்து விட்டுடுறோம். விட்டுட்டு அந்த இதில் இருந்து செகண்ட் டாட்டை விட்டு 3ஆவது டாட்டுக்கு நம்ம வந்து அதை ஃபோல்டிங் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஓகேவா? அதை நம்ம வந்து அதை பின் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், ஒரு டாட்டில் இருந்து சென்டர் டாட்டை விட்டு 3rd டாட்டுக்கு போகணும். நடுவில் வைக்கிற அந்த இதுக்கு வந்து அந்த டாட் வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி கொண்டு போகணும்.
ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறோம், ஒரு டாட்டை விட்டு அடுத்த டாட்டுக்கு போகணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் வந்து பார்க்க பர்ஃபெக்டடாக நல்லாயிருக்கும். ஃப்ளீட்டும் வந்து நிறைய கிடைக்கும், பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து லைனிங்கில் ஃப்ளீட்டு ஹெவியாக தேவையில்லை. ஸோ நம்ம அந்த மெத்தடில் கட் பண்ணி சிம்பிளாக அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறோம். அந்த சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஓகேவா, 2 இதையும் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து இது இப்போ ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ வந்து இது நம்மளுக்கு 2 சைடு வந்துடுது. இப்போ இதுவும் பாருங்கள் கரெக்டாக வந்துடும். வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இதை போட்டுட்டோமா, அந்த இதை வச்சதுக்கப்புறமா இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நம்மளுக்கு 2 சைடு இது வந்துடுது. ஓகேவா, இதிலேருந்து இப்போ நம்ம ஒரு இதை போட்டு வைக்கிறோம். சிங்கிள் பீஸ் வரணும். இதை பாருங்கள் இப்படி தான் வரும். ஃபோல்டிங் போட்டு நம்மளுக்கு ஈக்குவாலிட்டியாக பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ வந்து அதை எப்படி வந்து அட்டாச் பண்ணணுங்கிறத வந்து சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வச்சுட்டு அதுலேருந்து இப்போ லைனிங்கை வந்து நம்ம இப்போ உள்ளே விட்டுறோம். உள்ளே வச்சுட்டு இப்போ இது வந்து மேலே வந்து இந்த ஷிம்மி அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கிளாத்தை வந்து இந்த பாவாடைக்கு மேலேயே நம்ம போட்டோம்னா தான் அந்த ஸ்டிச்சிங்ஸ் இது வந்து அதை பாருங்கள் தெரியாது. அதில் ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இந்த மெத்தடில் வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரியலை, எனக்கு வந்து கிளாத்லேயே சொல்லி கொடுங்கன்னு சொன்னாலும் ஓகே, அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.